ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கன்வர்ஷன் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி அண்ட் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவலண்ட் ரெப்ரசன்டேஷனை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெக்ஸாடெசிமல்னால் அதனுடைய பேஸ் வேல்யூ நமக்கு தெரியும் 16. ஸோ 16 2 பவருக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 பவர் 4. அப்போது ஒரு வேல்யூவையுமே நம்ம 4 பிட்ஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நீங்கள் 0ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 பிட்ஸாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 4 zeros இங்கே இருக்குது. அதே மாதிரி 1னா 0001, 2னா 0010 அப்படின்னு சொல்லி எல்லா பிட்டையுமே 4 பிட்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் டிஃப்ரென்ஸ் என்ன? நமக்கு எப்போவுமே ஹெக்ஸாடெசிமலில் 9th வேல்யூக்கு அப்புறமா நமக்கு அந்த 10, 11, 12, 13, 14, 15 இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூமே நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே 8421 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8421. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த என்டையர் டேபிளில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 12 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 12 இதில் எங்கெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 8 + 4 நமக்கு 12ன்னு கிடச்சிரும். ஸோ இங்கே 1, இங்கே 1, மிச்ச இடத்துலலாம் 0. ஸோ 12ஓட ரெப்ரசன்டேஷன் என்ன? 9 10, 9 இங்கே 10, 11, 12. 12ங்கிறது சி. ஸோ சியோட வேல்யூ இதுவும் சேமாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே 1100, இங்கேயும் 1100. அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே இதை வச்சு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 259A. ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 259A தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்த டேபிள் வேல்யூஸ்லேருந்து, அதாவது நம்ம அந்த 8421 யூஸ் பண்ணி 0s and 1s கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2ஓட வேல்யூ என்ன? 0010. அதை இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 5க்கு 0101, 0101. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த 9A இது எல்லாத்தையுமே இந்த டேபிளை வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இல்லைனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த 8421 டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 8421 எனக்கு இங்கே நான் இதே திருப்பி உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். 2 இருக்குது. ஸோ 8421 நமக்கு என்ன வேணும்? 2 வேணும். அப்படிங்கும்போது இங்கே மட்டும் 1, மீதி எல்லாம் 0. சரிங்களா? ஸோ 0010 எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? 5 வேணும். 5னா 4 + 1 5. ஸோ இங்கே 2 மட்டும் 1, மீதி இடத்துல 0. ஸோ 0101 அது இங்கே 5க்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9 அப்படிங்கும் போது 8 + 1 9. ஸோ 1 இங்கே 1 மீதி இடத்துல 0. ஸோ 1001. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 10. 10 8 + 2 10. ஸோ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, மீதி இடத்துல 0. ஸோ 1010. நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் சிம்பிளாக வேணும் அப்படின்னா இதை மட்டுமே வச்சு நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். இல்லைனா இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதிட்டு இதுலேருந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எழுதுனதுக்கப்புறமா இதை நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட ஹெக்ஸாடெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்கிற 0010 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 0101, நெக்ஸ்ட்டு 1001, நெக்ஸ்ட்டு 1010. அதை நான் இங்கே சேர்த்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? இதில் இன்டீஜர் பார்ட் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு CAFE.3D. ஸோ சிக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். சிங்கிறத வேல்யூ என்ன? நம்ம இங்கேருந்து நம்ம டேரெக்டாகவும் பிக் பண்ணிக்கலாம். இல்லை 8421 நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சியோட வேல்யூ 1100. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ 1010. நெக்ஸ்ட்டு எஃபோட வேல்யூ
4 ones. Next ஈயோட வேல்யூ 1110. நெக்ஸ்ட்டு 3யோட இது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட்டு 3யோட வேல்யூ 0011 அண்ட் லாஸ்ட்டு டியோட வேல்யூ 1101. ஸோ இப்போ நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா 1100 1010 1111 310 டெசிமல் பாயிண்ட் 0011 1101 to the base 2. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதில் செகண்ட் கன்வர்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கும் நம்மளோட ஆக்டல் கன்வர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கன்வர்ஷனில் நம்ம 3 பிட்ஸாக கன்சிடர் பண்ணியிருப்போம். சரிங்களா? இங்கே ஹெக்ஸாடெசிமலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 பிட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு பிரிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 பிட்ஸ் நான் தனியாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிட்டேன். ஸோ 1001 எழுதிட்டேன். சரிங்களா? அடுத்து அதுக்கடுத்து இருக்கிற அதாவது இந்த பிட்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 4 பிட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 1 2 3 4. ஸோ அந்த 4 பிட்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1000 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் 1 இருக்குது. எனக்கு ஆனால் 4 பிட் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடில் அதுக்கு ஈக்குவலண்டான ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 4 பிட்டுக்கு எனக்கு இன்னும் 2 0 தேவை. ஸோ 2 0 நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கிடச்சிருக்க இந்த டேர்முக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது 1000 இருக்குது. ஸோ 100க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன 8. ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கும் வந்து நீங்கள் அந்த ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு நாங்கள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 8421 இருக்குது. உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது 1000 1000 இருக்குது. அப்போது 8 மட்டும்தான் இருக்குது. மீது எல்லா இடத்துலையும் 0. ஸோ இதனுடைய வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன டேர்ம் இருக்குது 1001 இருக்குது. ஸோ 1001 போட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் 1 இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ 8 + 1 9ன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ 9 இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 1100. ஸோ இப்போ இங்கே 11 இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ 8 + 4 12. ஸோ 12க்கு ஈக்குவலண்ட்டான ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ என்ன C. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களோட ஃபைனல் ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 89.C. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க பைனரி வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. சரிங்களா? இன்னொரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் இல்லை. ஸோ இங்கே லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 இது நாலுமே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 4 பிட். ஸோ 1110 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கினா 1 2 3 4. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் 4 பிட்ஸ். நெக்ஸ்ட்டு மிச்சம் என்ன இருக்குது 1011 எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் எதுவும் 0 இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்னன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ 8421 மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1011 கொடுத்துருக்காங்க. ஸோ 1011 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் 1 இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 + 2 10 + 1 11. 11னா உங்களுக்கு என்ன B. ஸோ B. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1010 1010 8 + 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 10 கிடைக்கும். 10க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன A. நெக்ஸ்ட்டு 1110. ஸோ 8 + 4 12 12 + 2 14. 14க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ என்ன E. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னென்னா BAE to the base 16. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்.
ஸோ நீங்கள் வந்து இனிமேல் இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எங்கேயாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு டெக்னிக் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டு இருக்குன்னா இந்த வேர்டுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வச்சு அவங்கள நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரி அண்ட் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.